ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபி குட்டி சேனல். இன்றைக்கி வீடியோவில் கேப்சிகம் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுற ரெசிபி வந்து ஒரு 5 பேருக்கு தேவையான அளவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான பொருட்களை அளவுகளாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து கேப்சிகம் வேகிற அளவுக்கு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 4 முட்டையை நான் சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கிறேன். முட்டை நல்லா பொரிய விடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எல்லா மிக்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் மிளகாத்தூள் சேர்க்கலை. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெப்பரும் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இப்போ ரைஸுக்கான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் தனியாக வடிச்சுக்கிட்டேன். அந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க, ஏன்னா ரைஸ் உடஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா கிளறிட்டிங்கன்னா எம்மியான டேஸ்டியான கேப்சிகம் ரைஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.